வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், பொன்னம்பலம். எல்லாம் வல்ல டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான பதிவு என்னென்னா, ஒரு ஆலயத்தை பற்றி. அந்த ஆலயம் மிக சீரோடும் சிறப்போடும் உள்ள ஆலயம். திருச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும், லால்குடியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. அந்த ஊர் பேர் அன்பில். அந்த ஊர் பேர் அன்பில் ஆலந்துரையர் அப்படின்னு பேர். அங்கே உள்ள சிவனுடைய பேர் ரொம்ப விசேஷமான பேர், வாகீசர். சத்திய வாகீசர்னு பேர். சத்திய வாகீசர் அப்படின்னு பேர். சத்திய வாகீசர் அப்படின்னா, இந்த சத்திய வாகீசருங்கிறது ரொம்ப சீரோடு சிறப்போடு இந்த சிவனுடைய பேர். அம்பாளுடைய பேர் சௌந்தரநாயகி. இங்கே உள்ள கணபதி ரொம்ப விசேஷம். ஏன் இந்த கோவிலை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப பேருக்கு இப்போ சைனஸ் ப்ராப்ளம், இஎன்டி ப்ராப்ளம் வருது. எல்லாருக்கும் சைனஸ் ப்ராப்ளம், இஎன்டி ப்ராப்ளம் வர்றதுனால ரொம்ப பேர் காது கேட்கல, காதில் சரியாக விழுகலை, காதில் அடைச்சிக்கிடுச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க நிறையா. இந்த மாதிரி தொண்டை ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், மூக்கில் சதை வளர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் இங்கே உள்ள விநாயகரை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீரோடும் சிறப்போடும் உள்ள கோவில் இந்த கோவில். இந்த கோவிலில் போனீங்கன்னா விநாயகர் இப்படியே முக்காலியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு காலை மடக்கி போட்டு சிவபெருமானுக்கு பாடுனதை காது கொடுத்து கேட்டதா இந்த கோவிலோட ஐதீகம். இது விநாயகருக்கு. அதனால் காது கேட்காதவங்க, காது இஎன்டி பிரச்சனை உள்ளவங்க, காது பிரச்சனை உள்ளவங்க, முக பிரச்சனை உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் போய் இந்த கோவிலில் வணங்குறது ரொம்ப விசேஷம். இந்த கோவில் 274 ஸ்தலங்களில், பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 57வது ஸ்தலம் கொள்ளடக்கரையில் வடக்க இருக்குது. கொள்ளடக்கரையின் வடகரையில் இருக்குது. கொள்ளடக்கரையில் வடகரையில் இருக்குது. இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில். இந்த திருத்தலம் சுயம்புலிங்கம். சத்திய வாகீஸ்வரர் சாமி பேர். அம்பாளுடைய பேர் சௌந்தரநாயகி அம்மன். ராவணனுக்கு குபேரனை தந்திரத்தால் வென்றது. அதாவது ராவணன் போரில் குபேரனை தந்திரத்தால் வென்ற புஷ்ப வாகனத்தை கவர்ந்து சென்றதா புராணங்கள் இருக்கு. அந்த புஷ்ப வாகனத்தை கவர்ந்து சென்று போய் ஈசனுடைய மலையே உடைக்கிறதுக்காக ராவணன் போனதுனால சிவபெருமான் தன் விரல் நுனியால் கையை அமுக்க, என்னுடைய சின்ன கதை, ஒரு புராணம். அவர் கையை அமுக்க வலி தாங்க முடியாமல் ராவணேஸ்வரன் கத்த, அங்கே பக்கத்தில் தவம் பண்ணிட்டு இருந்த வாகீச முனிவர், அதுதான் இந்த சாமி பேர் சத்திய வாகீச அப்படின்னு வந்துச்சு. சத்திய வாகீசநாதர் அப்படின்னு வந்துச்சு. அந்த முனிவர் பேர் வாகீசர், வாகீச முனிவர்னு பேர். அந்த முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்ததுனால ராவணன் அழுகிற சத்தம் கேட்டு ராவணனுக்கு உபதேசம் செய்தார். நீ சிவபெருமானை பார்த்து பாடு, உன்னுடைய பாட்டை கேட்டு அவர் உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி வாகீச முனிவர் அவரை பெரும் துயரத்துலேருந்து காப்பாற்றினதுனால சிவபெருமான் வாகீச முனிவர் மேலே அவருக்கு நான் ராவணனுக்கு தண்டனை கொடுத்தேன், நீ காப்பாற்றிருக்க, அதனால் நீ போய் பூலோகத்தில் போய் மனித பிறப்பா பெற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ட இடம் தான் இன்னைக்கும் சிவம்புவா அந்த இடம் உள்ளது. அந்த கருவறை சுவாமி வாகீச முனிவர் அந்த சித்தர் ஜீவசமாதி மேலேருந்து வந்த இடம் தான் அந்த அன்பில் ஆலந்துரையார் அப்படின்னு பேர். ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம். இந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். உடல் வலி, மனவலி எல்லாம் தீரும். 2வது, இந்த அம்பாளை, சௌந்தரநாயகி அம்பாளை வணங்கிட்டு 3 செவ்வாய்க்கிழமை இல்லை 3 வெள்ளிக்கிழமை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. மனமிறங்கி எதை கேட்டாலும் இந்த அம்பாள் கொடுக்கறது. அது மாதிரி மனமிறங்கி இந்த சிவபெருமான்ட்ட எதை கேட்டாலும், நீ எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கோவில் அன்பில்லார் ஆலந்துரையார்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் சத்திய வாகீசர் நாதரை வணங்கி இந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பான இடம். இந்த கோவில் திருச்சி பக்கத்தில் இருக்குது. ஆலந்துரையார் சத்தியகிரிவாசர்னு பேர். பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர், திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், இப்படி தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லேருந்து தேவாரம் பாடிய நாவல்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். அது மாதிரி 108 பிராமணர்களை வச்சு அந்த காலத்திலே 1008 108 பிராமணர்களை வச்சு ஹோமம் பண்ண இடம். இந்த இடம்
ரொம்ப சிறப்பான கோவில். இந்த ஊரில் போய் நீங்கள் கால் வச்சாவே ஒரு ஒரு வைப்ரேட்டிங்காக இருக்கும். அந்த ஊர்லேயே அன்பில் பெருமாள் கோவில் இருக்குது, அன்பில் மாரியம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப விசேஷமான ஊர் அந்த ஊர் அன்பில். இது வந்து இந்த காவேரி கரையில் கொள்ளிடம், திருச்சியில் வந்து அந்த ஆறு பிரியுது. முக்கம்பூர் இந்த கொள்ளிடம் ஆறு பிரிகிற வடகரையில் இந்த வடகரைனா வடக்கு பக்கம் உள்ளது இந்த கோவில். இந்த கோவில் வந்து சமுத்திரநாயகி அம்மன்னு அம்பாளுடைய விசேஷமான ஸ்தலம். ரெண்டாவது, இந்த ஸ்தலம் வந்து தீர்த்தம் வந்து ரொம்ப முக்கியமான தீர்த்தம், சந்திரனுடைய தீர்த்தம்னு பேர். இந்த தீர்த்தம் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி, அதாவது சார் எனக்கு மனசே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு மைண்ட் செட் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் என் பையனால் பிரச்சனை, என் பொண்ணால் பிரச்சனை, என் அப்பாவால் பிரச்சனை, என் அம்மாவால் பிரச்சனை, என்னுடைய ஒரே மைண்ட் செட்டே எனக்கு சரியில்லை சார், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணுங்கிறவங்க. இப்போ சில பேர் ரிலாக்ஸேஷனுக்கு ஊட்டிக்கு போவாங்க, கொடைக்கானல் போவாங்க. அது மாதிரி வந்து சில பேர் தியானம் பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க. சில பேர் சினிமாவுக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த தீர்த்தத்தில் நீராடி சத்தியகிரி வாசனை வணங்கிட்டு, சௌந்தரநாயகி அம்பாலை வணங்கிட்டு, இங்கே உள்ள விநாயகரை பார்த்து வணங்கிட்டு 3 தேங்காய் செதற்காய் உடைக்கணும். 3 காய் செதற்காய் உடைக்கணும். யாரெல்லாம் சந்திரன் ஜாதகத்தில் நீசமாக இருக்கோ, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நீசம். யாரெல்லாம் சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கோ, யார் கூடலாம் ஜாதகம் சந்திரன் ராகு, சந்திரன் கேது சேர்ந்துருக்கோ, சந்திரன் சனி சேர்ந்தவங்க ஒரு ஜாதகத்தில், அவங்கவுங்க ஜாதகத்தில் பாருங்கள், சந்திரன் சனி, சந்திரன் கேது, சந்திரன் ராகு சேர்ந்தவங்க இந்த அன்பில் கோவிலுக்கு போய் விநாயகரை வணங்கி 3 செதற்காய் உடைச்சிட்டு வந்தீங்களா உங்கள் மைண்டே ரிலாக்ஸ் ஆகிடும். சில பேர் வந்து இந்த அட்ராக்டிவ் மைண்டு இல்லை, சில நேரம் பார்த்தா வேலை செய்வாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. சில பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க, சில பேர் புலம்புவாங்க, சில பேர் தனக்குள்ளே தானே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்கலாம் போய் இந்த கோவிலை வணங்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பராகிடுவீங்க. மன தைரியம் வந்துடும், உடம்பு தைரியம் வந்துடும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். என்ன, ரெண்டாவது வந்து 274 பாடல்பட்ட ஸ்தலத்தில் 57வது ஸ்தலம் இந்த ஸ்தலம் அன்பில் ஆலந்துறையார்னு பேர். இந்த ஊரில் வந்து பெருமாள் 108 வைணவ ஸ்தலத்தில் உள்ள பெருமாள் ஸ்தலமும் இருக்குது. அதே மாதிரி வந்து பேரும் சீரோடு அன்பில் மாரியம்மன்னு பேர். இந்த கோவிலுக்கெல்லாம் போய் நீ அம்பாவை ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்படியே அம்மா அப்படியே நீங்கள் உருகி முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த அம்பாவை பார்த்து வந்தீங்கன்னா. அன்பில் மாரியம்மன்னு தனியாக இருக்குது. இந்த சிவன் கோயிலில் உள்ள அம்பாள் பேர் சமுத்திரநாயகி. இந்த அம்பாள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கேட்ட வரத்தை கொடுக்க இந்த அம்மா உட்காந்துருக்கா. சார் எனக்கு குழந்தை வேணும், கல்யாணம் வேணும், எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கா. ரொம்ப விசேஷமான தலம். ஸோ உலக மக்கள் அனைவரும் இந்த அன்பில் ஆலந்துறையார் கோவிலுக்கு சென்று எல்லா வளமும் பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லையோ, சந்திரன் சனி, சந்திரன் கேது, சந்திரன் ராகு சரியில்லையோ சேர்ந்துருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போகணும். யாருக்காவது சந்திர தசை நடந்தால் கூட இந்த கோவிலுக்கு போகலாம். சில பேர் சந்திர தசை திங்களூர் போகிறாங்க, நிறைய பேர் இப்போ குற்றாலம் போய் குளிக்கிறாங்க சந்திரனுடைய ஆக்டிவேஷன் வர்றதுக்கு. அது மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஆனால் யார் ஒருவர் சந்திரனுடைய பலம் இருக்காங்களோ அந்த மாதிரி இங்கே போகணும். அதே மாதிரி வந்து திதியில் வந்து சப்தமி திதியில் பிறந்தவங்க, தசமி திதியில் பிறந்தவங்க, அது மாதிரி திருதிய திதியில் பிறந்தவங்க, சப்தமி திதி திருதிய திதியில் பிறந்தவங்கலாம் திருதிய திதி தசமி திதியில் பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு போகணும். சப்தமி இல்லை, திருதிய திதி தசமி திதியில் பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், விசேஷமான பலனை கொடுக்கும் என்று சொல்லி உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கும் டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே.